நீதான் என்ன காப்பாத்தணும். 5 மணிக்கு அலாரம் வச்சா 5:20 அடிக்குது. நான் எப்படிதான் படிச்சு முடிக்க போறேனோ. Under the greenwood tree, who love to lie with me and tune his merry note unto sweet bird's throat. Under the greenwood tree. Under the sweet bird's throat, under the greenwood tree, mother love to lie with me. Hey mother, என்னம்மா சீக்கிரமா போய் டிப்போல பால் வாங்கிட்டு வாடா. Under the greenwood tree. சீக்கிரமா போடா. அம்மா, நான் பரீட்சைக்கு படிக்கிறதா இல்ல பால் டிப்போக்கு போறதா? இன்னும் அண்டர் தி கிரீன்வுட் ட்ரீலயே நிக்கிறேன். மேல என்னால நகர முடியல. அதனால பால் டிப்போக்கு என்னால நகர முடியாது. இப்படி சொன்னா எப்படிடா? உங்க அப்பா கேம்ப் போகணும். அவர் காய் போட்டு தர வேண்டாம்? போடா ராஜா. அம்மா, நான் பால் வாங்க போனா பரீட்சை எழுதி பாஸ் பண்ண மாதிரிதான். அத கொண்டு போய் அங்க படி. பொறுத்தே விட மாட்டியா என்ன நீ? இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேப்பர் கோவிந்தா கூட ஏண்டா தலிச்சுக்கிறேன்? போடா. கம் ஹியர், கம் ஹியர், கம் ஹியர். I shall see no enemy but Hitler and brother. Come here, come here, come here. Baby, baby, come on, get up. எழுந்துரு ஐசே. ஓ பேபி. ரீட்டா, என்னையே இவ்வளவு சீக்கிரம் எழுப்புற? சீக்கிரமா? இப்ப மணி 6 ஆச்சு. 6 o'clock. ரீட்டா, என்ன 5 மணிக்கு எழுப்பணும் கிட்ட சொன்னேனா இல்லையா? இவ்வளவு லேட்டா எழுப்புனா நான் எப்ப படிக்கிறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது? நோ 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 மை டியர் மஞ்சு, 5 மணிக்கு எழுந்து நீ கண்முழிச்சு படிச்சா உன் முகத்துல சுருக்கம் விழுந்துராது. வாட் டாடி, நான் படிக்க வேண்டாமா, பாஸ் பண்ண வேண்டாமா? படிக்கிற நேரத்துல நீ படிச்சா போதும். பாஸ் பண்றது எங்கிட்ட விட்டுடு. பைதிவே, மணி 6 ஆச்சு இல்ல? நாம ஹார்ஸ் ரைடிங் போக வேண்டாமா? பரீட்சை சமயத்துல ஹார்ஸ் ரைடிங்கா? பரீட்சை வருதுங்கிறதுக்காக நம்ம பழக்கத்தை விட்டுற முடியுமா என்ன? கமான் கமான் கமான். Under the greenwood tree, pull out the line, கூச்சமா இருக்கு. என்னடா கூச்சம் என்கிட்ட? என்ன கூச்சமா? ஏதோ ஒரு கூச்சம். நீ போமா, டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல புள்ள. The sweet day so calm, so bright, the battle of the earth and sky. தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கிட்ட? புளியங்காய் துவையல் இருக்கு, இது கொண்டு வர. 20 போட்டு என் பிராண வாங்க. போய் பச்சை மிளகா கொண்டா போதும், போமா. ஏன்டா அப்படி கோவப்படுற? பா பா பா. மஞ்சு, சாப்பிடுறப்ப கூட படிப்பு. பரீட்சை. சரி சரி, இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிடுறியா? நோ நோ, எக்ஸாம். ஐயோ, 9:40 போச்சே. என்னமா அது? தயிர் விபூதிடா. சீக்கிரமே நேரம் வச்சு. என்ன அவசரமா பாத்துக்கடா. மது ஓடிக்கிட்டு இருக்கா. அவன் பக்கத்துல போய் கார் நிறுத்து. ஏ மது, நில்லு. ஏன்டா இப்படி மூச்சு இருக்க ஓடிக்கிட்டு இருக்க? என்ன செய்யறது மஞ்சு? பரீட்சைக்கு நேரமாச்சு. 10 மணிக்குள்ள ஹால்ல இல்லன்னா அப்புறம் என்ன பரீட்சை எழுத விட மாட்டாங்க. சரி, நான் முதல்ல உன்னை இறக்கிட்டு நான் அப்புறம் போறேன். கமான் கமான், உட்காரு. டிரைவர், நீ போப்பா. மஞ்சு, உனக்கு இன்னைக்கு பரீட்சையா? ஆமா, எனக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். உனக்கு? எனக்கும் தான்.
Under the So we green must tree, be ready who to love must lie and with become me and transfer to and live love in our heart of country sweet more bird and throat. then Come hither, come hither, come hither, and shall snow and with the winter and rough weather. Under the greenwood tree, who Well, love to lie with me country and to with the live dress in heart cannot of sweet hold one lag and bird tell us throat. to Come play hither, in the come hither, hands come and hither. in Under the greenwood tree, They who love can't to lie answer. with me and tune is made not the sweet bird throat. Tree who love to lie In with your me and last tune is letter, made you not asked the me sweet to bird throat. describe the going. Under the greenwood tree, who love to lie with me Now and that tune is a very made big not the subject, sweet but bird. மது நீ இவ்வளவு சத்தம் போட்டு படிச்சா நான் படிக்கிறது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. நீ கூட தான் பலமா படிக்கிற, எனக்கு மட்டும் எப்படி புரியுமா? சரி, நான் மனசுக்குள்ளேயே படிக்கிறேன், நீயும் அதே மாதிரி படி. இல்ல மஞ்சு, வாய் விட்டு நல்லா உரக்க படிச்சாதான் என் மண்டையில ஏறும். சரி சரி படி. Life is like a vast sea, like a vessel sailing on its tempestuous bosom. Our prudence it sails, wherever science surveys ever. The good and bad fortune, the favorable continually wise. ஹாய் மது. மஞ்சு, பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு. 2 மாசம் லீவ். எனக்கு கூட பரீட்சை முடிஞ்சு போச்சு மது. இப்ப நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா. வா, கார்ல இருக்க. ஏய் மது, இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீ எந்த ஹில் ஸ்டேஷன் போற? ஹில் ஸ்டேஷனா? ஆமா, ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி. மஞ்சு, நாங்க ஏழைங்க, அத பத்தி தான் நினைக்க முடியுமா? ஆமா, நீ எங்க போற? போன வருஷம் டார்ஜிலிங் போயிருந்தோம், இந்த வருஷம் முசோரி, சிம்லா இப்ப எங்காவது போகலான்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏய், என்னடா சாப்பிடுற? வேர்க்கடலை. குடுறா. பாப்பா, வேர்க்கடலை சாப்பிட்டா அப்பாவுக்கு கோவம் வரும் தெரியுமா? அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே? நான் சொல்லிடுவேனே. சி, ஆனால் நீ ரொம்ப மோசம். டிரைவர், நீ காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும்னா இந்த வச்சுக்கோ. ஏன் டிரைவர், நான் வேர்க்கடலை சாப்பிட்டா அப்பா கிட்ட சொல்லுவியா? நான் ஏன் சொல்றேன்? பரவாயில்லையே மஞ்சு, லஞ்சம் கொடுத்தே காரியத்தை சாதிச்சிட்டியே. சும்மா இருடா. மது, நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு டீ சாப்பிட வரியா? எனக்கு காஃபி தானே பிடிக்கும். சரி, காஃபியே தர வரியா? ஓஎஸ். ஹாய், பரவாயில்லையே, சொன்னபடி வந்துட்டியே. வந்துட்டேன், ஆனா பயமா இருக்கு. நோ ஃபியர்ஸ், சுடுஞ்சாச்சு. 5 நாளைக்கு நீ துணி துவைக்க வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம். ஏ மஞ்சு, நம்ம இப்ப எந்த ஊருக்கு போறோம்? நீயே சொல்ல. ஊட்டி. சச்சா, நாங்க நிறைய தடவை போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் வேண்டாம்டா. கோவில், குளம், கடத்தெருவு, நிறைய ஜனம், இந்த மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ மதுரைக்கு போவோமா? ஓஎஸ். அது சரி, ரயில் சார்ஜ், தங்கறதுக்கு, செலவுக்கு, இதுக்கெல்லாம் பணம்? இதோ இது பொம்மை. படுத்து பாரு. இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும்? உடடாண்ணா. மஞ்சு, ஏன் இவ்வளவு பணம்? என் பாக்கெட் மணி. மது, 5 நாளைக்கு இந்த பணம் போதுமா? போதுமாவது. 2 மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும். மஞ்சு, இப்ப 8 மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா? காரா? போட, கார் ரொம்ப போர். இன்னொன்னு இருக்கேடா, டகடகடன்னு பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு. ஆட்டோ ரிக்ஷா, அதுல போவோமா? ஓ, நல்ல வேலை மஞ்சு, கொஞ்சம் இருந்தா ரயில கோட்டை விட்டுருக்கும். மது, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, நான் 3rd கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரயில விட்டு இறங்கிடலாமா? ஓடுற ரயில் விட்டு இறங்க போறியா? ஆளை பாரு, பெரிய சூப்பர்மேன். வந்து உட்கார். மஞ்சு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 57 ரூபா 63 பைசா. ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா, 2 ரயில் டிக்கெட் 45 ரூபா,
நீ வாங்கின வடை முறுக்கு. மது இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? போர். மஞ்சு வடை. இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. ஆமா, நீ மில்லி பாத்தியா? இல்லையா? ஆம்பளையா பொம்பளையா? கர்மம் கர்மம். மில்லிங்கிறது ஒரு ஹிந்தி பிக்சர். அதுல அமிதாப் பச்சன் ஜெயபாஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாஸ் ரொம்ப ஸ்வீட் ஆக்ட் பண்ணிருக்கான். அவ ரொம்ப கியூட் தெரியுமா? மஞ்சு ப்ளீஸ் என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே. காம் சாஸ்திரா அடல் சொல்லி. மது, நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? நான் ஒரு அடல் சொல்லி படத்தை டிக்கெட் வாங்கிட்டு போனேன். கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். நான் அடம் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. மது மது இங்க வாயே, இங்க வந்து சொல்லு. ஒரு சீன்ல அவங்க 2 பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. திடீர்னு விளக்கு அணைஞ்சு போயிடுது. அவன் டார்லிங் அப்படின்றான். அவ பேசாம இருங்க கூச்சமா இருக்கு அப்படின்றான். சிச்சி, இருட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காது? ஆளை விடு. ஏய் மது, அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல. சொல்லுடாண்ணா. சொல்றேன். இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான். ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. கதவை உள்பக்கம் தாழ்பட மறந்துட்டான். ஐயோ, ஹீரோ டகான்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிடறான். அவ கிரீச்சுன்னு கத்துறான். ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர்னு நுழையறதா? சி, ரொம்ப மோசம். எழுந்து மஞ்சு. மணி என்னாச்சு? 11:20. ஐயோ, நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டோமே. நிஜமாவா? இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம். ரயில் நிக்குது, வா இறங்கலாம். மது, இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வேற எங்கேயும் இறங்கிட்டோம். ஆமா. மஞ்சு நில்லு, ஓட ரயில் ஏறாத. இரு. ரயில் போயிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கியே. அதுக்காக ஓடுற ரயில்ல ஏறுறதா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? சரி, இப்ப என்ன செய்யறது? இந்த ரயில் தண்டவாளத்து மேலே நடந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். அங்கிருந்து மதுரைக்கு போற ரயில்ல ஏறி மதுரைக்கே போயிடுவோம். சரி, கமா. கால் மாட்டிடுச்சு. அவ்வளவுதானே, சீக்கிரம் எடு. வரமாட்டேங்குது மஞ்சு. மறுபடியும் கால் இழுத்தா எப்படி? நாக்கா இழுக்கணும். நீரு நான் எடுக்கிறேன். எடுக்க முடியலையே. என்னாலையும் எடுக்க முடியலையே. என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா இரு, சுலபமா எடுத்துடலாம். சரி. காலை எடுக்க முடியல மஞ்சு. ஆமா, சிக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கு. மஞ்சு, ரயில் வருது. மது, சீக்கிரம் கால் எடுத்துடு. மது, ரயில் கிட்ட நெருங்கிடுச்சு. நடுவு பாலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். மஞ்சு, நீ வேணா ஓடி தப்பிச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? முடியாது மது. ஆனா எப்படி ரயில நிறுத்த முடியும்? முடியும். மஞ்சு, கையாட்டினா அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்களா? ஆமா, சிவப்பு கொடியோ சிவப்பு துணியோ தான் நிறுத்துவாங்க. சிவப்பு துணிக்கு இப்ப எங்க போறது? உன் பிளவுஸ் இருக்க இதுவா? ஆமா, அதை கட்டி கொடி மாதிரி காத்து. காலு தண்டவாளத்துல மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எங்க போனோம்? எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்க விட்டுருங்க. எங்களுக்கு அது போதும். வரோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இந்த பக்கமா வெளியே போயிடலாம். இந்த பக்கமா ஏன் போனோம்? கேட்டு வெளியே போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்பாரு. நம்ம கிட்டதான் டிக்கெட் இருக்கு. நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு. இந்த ஊர் வரைக்கும் இல்லையே. ஆ மஞ்சு. மஞ்சு,
அந்த போர்டை பாத்தியா? குற்றாலம். அருவி எல்லாம் இருக்கும், மலையெல்லாம் இருக்கும். ரொம்ப அழகான இடம். அங்க போவோமா? போ, அருவில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போ. ஆமா, எதுல போறது? பஸ்ல தான். வா போவோம். என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? அங்க போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது 10 மாடு யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்றுவ போடுறாதே. சரி, பட்டு இதை வெட்ட முடியாது, புட்டுதான் திங்கணும். சத்தம் போடாத. அதிர்ச்சி இல்ல, இட்லி கண்ணா புண்ணான்னு உடைஞ்சிரும். தெரியாது தெரியாது. என்ன சாப்பிடுறேன்? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, பூரிக்கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருமான் இருமான், ஒவ்வொன்னா சொல்லு. பாதாம் அல்வா, 2 பிளேட். ரவா லட்டு, 2 பிளேட். இட்லி, 2 பிளேட். வடை. 2 பிளேட். மஞ்சு, பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவனை சாப்பிட முடியாது. இவர மேனேஜ் சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேரு, கிளாஸ், பிளேட் அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்களா? போங்க சார். என்ன மாப்பிள்ள இட்லி பிள்ளி பிள்ளி சாப்பிடுறீரு? அள்ளி சாப்பிட லபக்கு நாடுமே. இந்த பாரு. அட அதுதான் லபக்கு. வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவும் எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி. பணமா முக்கியம்? பாவம், அவங்களுக்கு அஜீர்ணம் ஆகுமே. அறிவு கட்டவனே, அஜீரணத்துக்கு மருந்து இருக்கு. குடுத்து வச்சுடுங்க. முடியல, என்னாலயும் முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டே ஆர்டர் பண்ணேன். சரி சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? ஐயால. எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கையை கழுவிட்டு வா. அடே அப்பா, 7 ரூபா 80 பைசா. இவ்வளவு தானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்க தானே இங்க வந்தோம். மது, பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு கப்பு 9 ரூபாய். பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன மச்சான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கிற? அதான் வேற ஏதாவது சாப்பிட்டாச்சு இல்ல, புறப்பட வேண்டியதானே? ஆமா, புறப்பட வேண்டியதான். அப்போ எந்திரிப்போமே. என்ன மாப்பிள்ள நின்னுட்டு நெளியுறீரு? ஒண்ணு இல்ல, மசாலா தோசை வாசனை கும்மு நடிச்சது, அதான் நின்னுட்டேன். பணம் இருக்கா? ஐயோ இருக்கு. இருக்கா? அப்ப சாப்பிடுவோம். எங்க பணம்? இன்னும் கைக்கு வரலையே. அங்க கைக்கு வரல, இங்க பைக்கு வரல. சொன்னதுலயே இருக்குது. தொடர்றேன். நானும் அப்படிதான். என்ன மாப்பிள்ள துண்ட கீழே போட்டுரு, எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். ராமஜாமலாம் வாபலாம். மஞ்சு, அந்த இடத்த பாத்தியா? மண்டபம், கோவில், அதுக்கு பின்னால மலை, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வா. எங்க பார்த்தாலும் பச்சை பசல்ல சரி ஃபைன் பிளேஸ். மஞ்சு, வா சாமி கும்பிடலாம். செருப்போட இருக்கிற செருப்பு கழட்டிட்டு வா. வா. மது, சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே. சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, நீ என்ன வேண்டிக்க போற? கடவுளே, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டோமே, நாங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜையும் அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன்.
சுத்த பயந்தாங்கொள்ளி. ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. சாமி கும்பிடு. மஞ்சு, மஞ்சு, என்ன எங்க உட்கார்ந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? எங்க கூட நீ இருக்கியே. அதுக்குல்ல ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா வந்தா என்ன, நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒருத்தவன் தான் ஒரு கிக்கு, இன்னொருத்தவன் தான் ஒரு அட்டாக், எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம்ப். நீ குடுக்கற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மாவா? சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உன்கிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு. ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ஹீரோ தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சே. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏய் மது, வளையல் வாங்கிருக்கேன், பணத்தை கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? ₹1.40. இன்னைக்கு மட்டும் ₹11.30 செலவாயிருக்கு தெரியுமா மஞ்சு? நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கே, இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம். பணம் குறைஞ்சு போயிட்டு மெட்ராஸ் போயிடுவோம். பணத்தை கொடு. நீ எப்படிதான் உன்ன சொன்னா உனக்கு புரியாது. நான் என்ன பண்ண போறேன்? நீ என்னடா பண்ண முடியும்? மாப்பிள, என்ன மாப்பிள, நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பு மட்டும் நடுரோட்ல நின்னுட்டு? அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம். அடாடாடாடா, இந்த ரொம்ப ஊர்வசில இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்கெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட அழகா பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம். கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? 2 காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொன்ன தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? வாஷிங்டன். பாபா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால. அது எங்க இருக்குது? இந்த மலைக்கு பின்னாடி. வா மது. பாப்பா பாப்பா பாப்பா. ஆடாடா, அவங்க எங்க தங்கி இருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டனே. அதனால என்ன, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனா அவங்க தங்கி இடம் தெரிஞ்சு போகுது. கரெக்ட், கமான். ஏமாப்பிள, பசங்க இந்த மண்டபத்துல தங்குவாங்க. அவங்கள நேர்ல கட்டிட்டா வேண்டாம், கேட்டா அவங்களுக்கு தேகம் வந்துடும். அப்புறம் உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போயிடும். இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிடுறேன். வாமாப்பிள. பார்த்திருக்கேன், அதுல ஜூலியட் ரொம்ப அழகு. 2 பேருடைய லவ் சீனுக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நானும் அந்த லவ் சீன் நினைச்சுக்கிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு, உன்னை பாக்குறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது. மது, அங்க போய் நில்ல. ஏன்? இப்ப நீ ரோமியோ, அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க இப்ப நான் பண்ணி காட்டுறேன். அங்க போய் நில்ல. சரி, நின்னுட்டேன். இப்படியா நிக்கிறது? ரோமியோ மாதிரி இப்படி ஸ்டைலா நில்லுடா. ரோமியோ அப்படிதான் நின்னானே படத்துல நின்றான்னா. ம். ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே அது என்னமோ சத்தம் கேக்குது. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் மஞ்சு, நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன். அது என்ன விட்டுட்டு போகாதே, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, மது! வந்துடுறேன். மது, மது, மஞ்சு, நீ பயப்படாம இரு. நான் என்னன்னு போய் பார்த்து வந்துடுறேன்.
கொஞ்சம் இரு மாப்பிள்ள. அங்க கார் வருது, நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். யாருமா அது? கார் வருது, கண்ணுக்கு தெரியல, குறுக்கு வந்து விடுவீங்க. அடி பலமா பட்டுச்சா? அம்மா அம்மா, ஒரு சோடா கொண்டு வாங்க. ஏன் தம்பி என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க, தயவு செஞ்சு. இத வந்துட்டேன். யார்ப்பா இந்த பொண்ணு? அப்புறமா கண்ணப்பற. ஹலோ ஹலோ, என்ன காருக்குள்ளே போன் பண்ற? யார் இந்த பொண்ணு? சோடா குடிமா, மெதுவா குடி. லட்சணமா இருக்கிறாளே, வெளியூர் பொண்ணா? இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல. பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது இல்ல ரகு? அப்படியே சாஞ்சி படுத்துக்கோ. மயக்கமா? சும்மையா? யாருப்பா அந்த பொண்ணு? நான் வரேன். ஐயா, ரகு கணக்குல ஒரு சோடா எழுதிக்க, கூட 2 பைசா சேர்த்து எழுதிக்க. கேட்ட கேள்விக்கு அவன் சரியா பதில் சொல்லல. யாருப்பா இந்த பொண்ணு? எல்லா விவரமா சொல்றேன், முதல்ல இவளை படுக்க வைக்கணும். பாப்பா என்னடா பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பெரிய வீட்டு பொண்ணு சின்ன வீட்டு பொண்ணு அதெல்லாம் தெரியாதுமா. எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து என் டாக்ஸில விழுந்துட்டா. அம்மா சீக்கிரம் போய் ஒரு டீ போட்டு கொண்டாங்கம்மா. மஞ்சு, மஞ்சு, என்ன உடனே கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுடுங்க. என்ன காணாம மது துடிச்சு போயிடுவான். பிளீஸ். மஞ்சு, நான் சொல்றத கேளு. நாளை காலையில நானே போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்றத கேளு குழந்தை. இந்த ராத்திரியில உன் ஃப்ரெண்டை இவன் எங்க போய் தேடுவான்? இல்லம்மா, மதுவை யாரும் தேட வேண்டாம். என்ன கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுட்டா போறோம். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானே போறேன். இந்த நேரத்துல நீ தனியா போறதா? மஞ்சு, நீ மதுவை தானே பார்க்கணும். நான் இன்னும் 15 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். மஞ்சு, வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்ததுனால எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? மஞ்சு, ஏன்பா, உன் பேர் தானே மது? ஆமா. ஏன்? உன் கூட இருந்தாலே மஞ்சு, இப்ப அவ எங்க வீட்டுல தான் இருக்கா. அவ எப்படி இருக்கா? உங்க வீட்டுல ஏன் இருக்கா? தயவு செய்து சொல்லுங்க மிஸ்டர். ஏ மது, அழாத. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த ஆபத்தும் நடக்கல. என் கூட கார்ல வா, எல்லாம் விவரமா சொல்றேன். கமான். மஞ்சு, உன் மது நான் கூட்டிட்டு வந்துட்டேன். மஞ்சு, நீ பத்திரமா இருக்கன்னு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா ஏற்பட்டது. இப்ப எப்படி இருக்கு மஞ்சு? பரவாயில்ல. நீதான் இவளோட ஓடி வந்த பையனா? ஏன் தம்பி, இவதான் சின்ன பொண்ணு. ஏதோ சொன்னான்னா இவளை கூட்டிக்கிட்டு நீ இவ்வளவு தூரம் தனியா வரலாமா? ஏமா, அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப இதுவா நேரம்? இப்பவே மணி 10 ஆச்சு. அவளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும். மஞ்சு, நீ படுத்து தூங்குமா? ரொம்ப தாகமா இருக்கு. இரு, தண்ணி கொண்டு வரேன். ஏன் மஞ்சு, உன்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னியாமே, அவங்களுக்கு அடையாளம் தெரியல? அவங்க முகத்தை கருப்பு துணியால மூடி இருந்தாங்களே, நான் எப்படி பார்க்க முடியும்? மது, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படிமா மெதுவா அப்படியா? இது பாருங்க, அவ தானா குடிப்பா. டம்ளர் அவகிட்ட கொடுங்க. அவளை சமப்படுத்த நான் விரும்பல. புரியுமா? மஞ்சு, நீதான் நல்லா இருக்கியே, நீயே வாங்கி குடியே. மது, அவனை தொந்தரவு படுத்துறதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ போய் படு. அம்மா, அவனுக்கு படுக்கையை போடு. படுத்துமா? மஞ்சு, என்னது குறும்புதான்? இது குடும்பத்தனம் இல்ல, விளையாட்டு. இந்த பாரு, உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நான் அவசரமா சவாரிக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க வெளியில போயிட்டா எனக்கும் மதுக்கும் போர் அடிக்குமே. சரி, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன இது? இதுவா? இது லைசன்ஸ். இது இல்லாம நான் டாக்ஸி ஓட்டவே முடியாது. இதுக்கு நான் போட்டு. அழகான சரி, இப்ப எப்படி வெளியில போறீங்கன்னு பாருங்க. அத குடுமா? மாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? டைம் மாட்டேன். டைம் ஆகுது, எனக்கு குடு. மாட்டேன். எனக்கு நேரம் இல்ல மஞ்சு. வேலைக்கு போகணும். மாட்டேன். குடுக்க போறியா இல்லையா? மாட்டேன். இவ்வளவு தூரம் கேட்டு இருக்கேன். குடு, நான் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் மஞ்சு. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. மாட்டேன். நான் வேலைக்கு போகணும். குடு, குடு. மாட்டேன். என்னது விளையாட்டு? நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்ல இல்ல. வேலைக்கு போறவங்க தடுக்கிறதா? கூட அவளை ஏன் போச்சுக்கிறேன்? அவன் குழந்தை. நீங்க சும்மா இருங்கம்மா. இவ்வளவு உயரம் வளர்ந்துருக்கா? குழந்தையா? குழந்தை. மஞ்சு, அவ கூட. அவங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும்
நம்ம வீட்லயே தங்க சொல்லுடா. ஏம்மா? பணக்கார இடத்து பொண்ணு 2 நாள் ஒன்னா கலந்து பழகுனா பொண்ணையும் அவளுக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கும் அம்மா, உனக்கு ஆசை சின்ன ஆசை இல்ல, இவ்வளோ பெரிய ஆசை. நீங்க 2 பேரும் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கலாம். நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? என்னடா இது தமாஷுக்கு ரகு கோட்டை செஞ்சா அது பெருசா எடுத்துக்கிட்டு. மஞ்சு, உடனே நம்ம இந்த வீட்டை விட்டு போயாகணும். இதுக்கு இங்க இருந்தா இவங்க உங்க அப்பாவுக்கு தண்ணி அடிச்சு அவருக்கு வரவழைச்சு அவள்கிட்ட நம்மளை புடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, நம்ம போறோம்னு அந்த அம்மா கிட்ட எப்படி சொல்றது? அவங்க கிட்ட ஏன் சொல்லாமே போயிடலாம். மது, இதுதான் என் முடிவு. அவங்க 2 பேரும் 1/2 மணி நேரமா காணோம். வீட்டை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையாமா? ஒன்னும் சொல்லக்கா. அம்மா, அவங்க தங்கை கடை எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் ரகு. சாரி ரகு, நாங்க உங்க வீட்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப இணைஞ்சலா இருக்கும்னு மதுதான் சொன்னா, அதனாலதான் வந்துட்டோம். ஏய் மது, என்னடா இது? அர்த்தம் இல்லாம ஏதோ நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியே. நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் நடந்துட்டா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ரொம்ப போனவா? ஆமா மது, அவங்க அதுதான் எனக்கு சரின்னு படுது. மஞ்சு, நம்ம யார் வீட்லயும் தங்குறதுக்காக இங்க வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. ஏய் மது, என்னடா உளர்ற? நீங்க 2 பேரும் என் வீட்டுல தங்கறதுனாலயும் நான் உங்க 2 பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போறதுனாலயும் நான் ஒண்ணு ஏழாட மாட்டேன். சூப்பர் மது, அவன் நகைக்காகவோ வேற எதுக்காகவோ யார் வேணும்னாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல. ரகு, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு, இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான். நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது, ரகு அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு, நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு, எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. மது, என்ன இது? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது? தனியாவா? ரகு இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஏய் மது, அவளை கூட்டுக்கோங்க மிஸ்டர். அப்ப நீ? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஓ, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்பதான்டா புரிஞ்சது. உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சேனே தவிர மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே, குற்றம் உள்ள நெஞ்சு, அதுதான் நீயா ஏதோ சொல்ற. போடா ஃபூல், சின்ன பையங்கிறது சரியா போச்சு. என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. ஏய், உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை. பாய். ரகு, போறீங்களா? ஆமா, நானும் இங்க இருக்க கூடாது, நீங்களும் என் கூட வரக்கூடாது. ஏ, வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய் மஞ்சு. மஞ்சு, ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? ஆனால் நீ ரொம்ப மோசம். ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா? சாரி மஞ்சு, உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான். மது, மது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்னோட பேச மாட்டியா? இதோ பார் மது, நான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்ன. நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும்? உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ, ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவுதானே? இப்பதான் ரகு போயிட்டாரு, என்ன கோவம்? உனக்கு என்ன கண்ணு முகத்துல இருக்குதா இல்ல முருகல இருக்குதாயா? அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க? வீண் விவகாரம் எதுக்கு? நான் முக்கியமா ரகுவை பார்க்கணும். ரகுவை பார்க்கணும்? இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான், போய்கிட்டே இருக்காரு. சொல்றா, சின்ன பிள்ளைதனமா இருக்குதே, கை தட்டியா கூப்பிடுற. என்ன தைரியம் உனக்கு? ரகு, நான் தான் ரகுன்னு முதலியே சொல்லக்கூடாதாயா? சொன்னாதான் புரியுமா? ரொம்ப புத்திசாலி. அதெல்லாம் போனா போது. ஏப்பா, நேத்து டாக்ஸில ஒரு பொண்ணு வந்ததே, அது எங்க இறக்கி விட்ட? அதுவா, ஐயனார் கோயில் இருக்குல்ல? ஆமா, ஐயனார் கோயில். அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல? அங்கதான் மண்டபம். அங்கதான் இருக்கா. சரி. ஆமா, நீங்க ஏன்? நான் தான்ப்பா. ஆயிரம் அச்சா, ஆயிரம். மண்டபம் இருக்கு, கோயில் இருக்கு, அந்த பொண்ணமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாளா? சச்சா, இருக்கால். ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துலதான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பக்கம். ஆ? இங்க. ஆ? எந்த பக்கம்? அங்க இல்ல, இங்கடா. இங்க டாவா?
மரியாதையே இல்ல. மது 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 இங்க இங்க இந்த பக்கம்டா. இது 1000. ரோஹிணி 14 வயசு, 8 அடி 4 அங்குலம், 4 அடி 8 அங்குலம், சிகப்பு நிறம், புளிச்சாச்சி. ஜிங்கு சிக்கா ஜிங்கக்கா சக்கு. குழந்தை கண்ணாமூச்சாடுறீங்களா? இல்ல ஃபுட்பால் ஆடுறோம். பாலே காணுமே மடி. மது நான் இங்க இருக்கேன். என்ன இவன் நழுவிட்டா போறா? யாரு மது? மண்ணாங்கட்டி. பாப்பா, இந்த பையன் யாருமா? என் ஃப்ரெண்டு. எங்க புடிச்ச? இந்து மாசமத்துல. ஆமா, நீங்க யாரு? அவர் யாரா இருந்தா நமக்கு என்ன மது? கண்ணு கட்டுக்க விளையாடலாம். ஐயோ, நானும் ஆட்டத்துக்கு வருவேன். மது கண்ணு கட்டி விடுறான். சிச்சி, பெரியவங்களை எல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். பாப்பா, நான் பாப்பா இல்ல பாட்டி இல்ல, 14 வயசு பொண்ணு. கழிச்சு போச்சு. ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு. இரு மஞ்சு. அம்மா 14 வயசு, ஆடி ஆடி கழிச்சு போயிருப்பேன். கோலா சாப்பிடு, இல்லன்னா முறுக்கு சாப்பிடு, பழம் சாப்பிடு, இஷ்டப்பட்டதை சாப்பிடுமா. அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கலையே. உன்னையா சாப்பிட சொல்லி கேட்டேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கமா பேசுற. சின்ன பையன் நீ. திண்ணையில உட்காரு, போனி. இந்த அம்மா சாப்பிடுமா. எனக்கு தேவையில்லை. சாரி, இஷ்டம் இல்லைன்னா விடு. எம்மா, உன் பேர் என்னம்மா? அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குனு கப்புன்னு சொல்லணும். எலிசபெத் டெய்லர். ஐயோ, நான் பேரை கேட்டா நீ தொழிலெல்லாம் சொல்றிய டெய்லர்கள்னு. ஏன் சார், நாங்க விளையாடிட்டு இருக்கோம், எங்களை ஏன் தொந்தரவு பண்றீங்க? ஷோ, தலையெல்லாம் பிச்சுட்டு இப்ப நான் இங்க ஓட போறேன். ஏய், அவன் 5-10 ஆளா பறக்கிறான்டா. 1000 கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. நீ கண்ணை கட்டி அவனை கூப்பிடுறியே. ஒரு நிமிஷம் சும்மா இருடா. ஏம்மா, நீ 4 அடி 8 அங்குலம் உயரம் இருப்ப இல்ல? இருக்கு நம்ம. மது, அண்ணா மூச்சு ஆனது போதும், பிடிக்கிற ஆக்கலாம். ஜூட்டு விட்டுட்டு போயிட்டாளே. சின்ன பசங்கன்றத காட்டிட்டாங்க, புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும். என்ன கொக்கி? இல்லாமலா போயிடும். முதுகில் பெரிய மச்சம் இருக்கும்.